வணக்கம் மக்களே. இவர் அரசியல் தலைவர், இவர் ஆன்மீக தலைவர். அவர் ரெண்டு பேரையும் வணங்கி, மக்களாகிய உங்களையும் வணங்கி இந்த பதிவு எதுக்குன்னா, திமுக உடைய 200 வெல்வோம் நிச்சயம், அதுக்கு மேல வந்தா லட்சியம்னாங்க. 200 லட்சியம் சொல்றாங்களே, அவங்க எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய பத்திரிகை நண்பர்களும் சரி, அவங்க தொண்டு சதையாளர்களும் டிவி டிபேட்ல உட்காந்து பேசுறாங்களே தவிர மடைமாற்று அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒரு விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை பத்தி பேச மாட்டாங்க. திமுக என்ன செஞ்சுச்சு சொல்லுங்க, 4.5 வருஷம் ஆச்சுல்ல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டா 96% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 90 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 100% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லாஸ்டா RS பாரதி 60% நிறைவேற்றிட்டோம், இந்த 40% தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். அவர் சொன்னோம் டிவியில சொன்னது இருக்கு, ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி 2011 சொன்ன வாக்குறுதி போனா வலைதளத்துல இருக்கு, யூடியூப்ல போனீங்கன்னா பாத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேஸுக்கு மானியம் 100 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாசம் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. இந்த எதையுமே நிறைவேற்றல பார்த்துக்குங்க. தூய்மை பணியாளர்கள் வந்தா அவங்களுக்கு நாங்க வேலை நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க. அவங்க இப்ப ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒன்றும் வழி கிடையாது, எதுக்குமே ஒன்றும் வழி கிடையாது. இன்னமும் நம்ம திமுக நம்பி ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம பாதாளத்துக்கு போயிடுவோம். திமுக ஆட்சி வந்துச்சுனாலே வழங்காது எப்பயுமே. இதுக்கு முன்னால வந்ததும் வழங்காம போச்சு, இப்பயும் வழங்காது, எப்பயுமே வழங்காது. பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே மக்கள் எல்லாம் துன்பப்பட்டுத்தான் ஆகணும், துயரப்பட்டுத்தான் ஆகணும். அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க வட்ட செயலாளர் நல்லா இருப்பாரு, அவர் மாவட்ட செயலாளர் நல்லா இருப்பாரு, அவர் எம்எல்ஏ நல்லா இருப்பாங்க, MP நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா நம்ம தான் நாசமா போயிடுவோம், இப்படியே பாதாளத்துக்கு போயிடுவோம். அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா 1 லாரி மண்ணை எடுத்து நம்மளே மண்ணை மூடி உள்ள படுத்துக்கிட வேண்டியதான், வேற ஒண்ணுமே நடக்காது. இனிமேலும் நம்ம திருந்தலைன்னா, 2026 திருந்தலைன்னா நம்ம பாதாளத்துக்கு போறது உறுதி. அதுக்காக தான் நமக்கு எங்க தலைவர், நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு 2026 வாக்களிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், அன்பான நண்பர்களே.